இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடந்த அந்த ஆணவ படுகொலை மனதை உலுக்கிய ஒரு கொலை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் பாலியல் பலாத்காரங்கள், பாலியல் கொலைகள், கஸ்டடி கொலைகள், அதே மாதிரி இந்த ஆணவ படுகொலைகள், இதை நாம சந்திக்காத நாட்களே கிடையாது. கடந்து போகவே முடியல நம்மளால. சோ அந்த மாதிரியான ஒரு பூமியில இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக நாம குரல் கொடுத்து கொண்டு இருந்தாலும் கூட இதுவரைக்கும் அதை காதில் வாங்கின மாதிரியே தெரியல. நேற்று நடந்த அந்த பரபரப்பான ஒரு சம்பவம், கொலை சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம்ங்க. எங்களுடைய மாவட்டம் தூத்துக்குடி. ஏரல்ல ஆறுமுகமங்கலம் என்ற ஒரு பகுதியில கவின்குமார் என்ற ஒரு இளைஞர், 26 வயதே நிரம்பிய ஒரு அழகான பையன். அந்த பையன் டிசிஎஸ்ல சென்னையில ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. 1.5 லட்சம் ரூபாய் கை நிறைய சம்பாதிக்கிறான். அந்த குடும்பத்தை பாத்தீங்கன்னா வெல் செட்டில்டான ஒரு குடும்பம். அம்மா ஆசிரியர், அப்பா இலக்கியலாளர், தாத்தா குடும்பத்திலிருந்து அவங்க நல்ல பரம்பரையாகவே சொத்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கிறது. சோ வசதிக்கு குறைவில்லை, பொருளாதாரத்துக்கு குறைவில்லை, படிப்புக்கு குறைவில்லை, திறமைக்கு குறைவில்லை. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் எந்த கெட்ட விளக்கமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்காங்க, பாக்குறதுக்கே அழகா இருக்கான். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த பையனை எப்படிதான் உங்களுக்கு கொலை பண்ண மனது வந்தது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது. சோ உங்க அப்பா நீங்க பேட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, என் பையன் 1.5 லட்சம் ரூபாய் கை நிறைய சம்பாதிச்சாங்க, சென்னையில ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான், 11ஆம் வகுப்பு படிக்கிறதுல இருந்து இந்த பையன் லவ் பண்ணிட்டு இருக்கிறான். சென்னையில ஐடி கம்பெனில டிசிஎஸ் மாதிரியான ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கனவு இளைஞர்களுக்கு. சோ ஐடி மாப்பிள்ள தான் வேணும்னு இன்னைக்குல நிறைய பெண்கள் தவம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்துல கோல்டு மெடலிஸ்ட் இந்த பையன் நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல திறமையான ஒரு பையன். அந்த நிர்வாகத்துல இவன் வேலை பண்ணிட்டு 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல, சித்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இந்த பையனும் 11th இருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல தெரியுது. சோ இந்த பையன் வீட்டுல கண்டிச்சதா சொல்றாங்க இவங்க பேரண்ட்ஸ். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை கண்டிச்சு இவங்க கேட்கவே இல்லை. இந்த பையனை திருமண பேச்சுக்காக வரவழைச்சிருக்கிறாங்க. நாங்க திருமணம் பண்ணி வைக்கிறோம், நீ நேரடியா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வரவழைச்சி கண்ணுல மிளகாத்துல தூவி அந்த பையனை பொண்ணுடைய சகோதரர் சுர்ஜித் அப்படின்ற பையன், 24 வயசுதான் ஆகுதுங்க, அவன் இந்த பையனை வெட்டி கொலை பண்ணிட்டான். இதுதான் மிக பரபரப்பான ஒரு சம்பவம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, மதுரை உட்பட பாத்தீங்க அப்படின்னா இந்த கொலை சம்பவம், இந்த ஆணவ படுகொலை, அருவா தூக்குறதுக்கெல்லாம் தயங்கவே மாட்டாங்க. வெட்டு 1 துண்டு 2, அதுல சில சமூகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கொலை சம்பவம், ஒரு ஆணவ படுகொலை தான் நேற்று நடந்திருக்கிறத நாம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஆணவ படுகொலை இதற்கு நாம எதிர்த்து எவ்வளவோ கண்டன குரல்களை பதிவு செய்தாலும் கூட இன்னைக்கு இதற்கான சட்டம் என்பது கிடையாது. பொதுவான ஒரு சட்டம், அதுலதான் ஆணவ படுகொலை செய்யப்பட்டாங்க, யார் கொலை செய்தாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை. அவ்வளவுதான், உச்சபட்சம் மரண தண்டனை, ஆயுள் தண்டனை. அதை சட்டமாக கொண்டு வரவில்லை. மரண தண்டனை கொடுத்தாலும் கூட உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அந்த தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைச்சிடுவாங்க. நீங்க இளவரசன் திவ்யாவுடைய வழக்கு நீங்க எடுத்துக்கோங்க, கண்ணகி முருகேசனுடைய வழக்கு நீங்க எடுத்துக்கோங்க, உடுமலைப்பேட்டை சங்கர், கௌசல்யா வழக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான வழக்குகள்ல அதிகபட்சம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா மரண தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அந்த தண்டனை ஆயுள் தண்டனையா குறைச்சிடுவாங்க. ராஜீவ்காந்தி ஒரு கொலை வழக்குல நம்ம பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட்ல யாருக்குமே மரண தண்டனை கொடுக்கல, ஆயுள் தண்டனையா மாத்திட்டாங்க. அதற்கு பிறகு அந்த 7 பேரும் வெளியில வந்துட்டாங்க. சோ அத மாதிரி இந்த ஆணவ படுகொலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுவான சட்டம் இருக்கே தவிர தமிழக அரசு நினைத்தால் சட்டத்தை உடனடியாக கொண்டு வர முடியும், இயற்ற முடியும் புதிதாக ஒரு சட்டத்தை. ஆனால் இதுவரைக்கும் அது நடக்கவே இல்லை. ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் காட்சி மாறவே இல்லை. இப்ப சட்டமன்றத்துல முதலமைச்சர் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நடைமுறையில இருக்கு இல்லையா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல, நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தாலே போதுமானது. இதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனால் இந்த தலித் சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடியவங்க, சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, புதியதாக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும், அப்பதான் இந்த கொலைகளை தடுக்க முடியும் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பார்வையில நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா குற்றங்களுக்கும் 1008 சட்ட திருத்தங்கள் இருக்கு, சட்டங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. சட்டங்களுக்கு நமக்கு குறையவே கிடையாதுங்க, சட்டங்கள் நிறையவே இருக்குது. ஆனால் குற்றங்கள் குறைந்து இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வியே. இந்த ஆணவ படுகொலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான என்ன காரணம், இந்த கொலைகள் நடப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கவின்குமாரோடைய கொலையை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல வசதியான குடும்பம், என்ன நல்ல வேலை செய்யறான், நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அது.
ஆனால் ஏன் இந்த கொலை நடந்தது? அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோடைய அம்மா அப்பா வந்துட்டு சப் இன்ஸ்பெக்டருங்க, காவல்துறை குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அந்த பொண்ணோடைய அம்மா அப்பா. சோ அந்த பையன் துணிச்சலாக வந்துட்டு நீங்க கொலை பண்ணிருக்கான், அம்மா அப்பா வந்து போலீஸ் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு குடும்பமும் வெல் செட்டில்டான குடும்பம், நல்லா படிச்ச குடும்பம். ஏன் இந்த கொலை நடந்தது? அப்ப முக்கியமான அடிப்படை காரணம் என்னன்னா ஜாதி மட்டும்தான். இங்க அடிப்படை காரணமே ஜாதி மட்டும்தான். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய அனைத்து ஆணவ படுகொலைகளுக்கும் பொருளாதாரம், படிப்பு, ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் வந்து சம்பந்தமே கிடையாது. ஜாதி என்ற ஒரு விடயம் மட்டும்தான் இதற்கு முழுக்க முழுக்க காரணம். 2003 கண்ணகி முருகேசன் வழக்கு கடலூர் உலகத்தையே உலுக்கிய மிகப்பெரிய ஒரு கொலை சம்பவம். அது வந்துட்டு அந்த கொலை நடந்த பிறகு பாத்தீங்கன்னா தமிழகத்துல, இந்தியாவுல பெரும்பான்மையாக இந்த ஆணவ படுகொலைகள் நடக்க ஆரம்பிச்சது. அதாவது தலித் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து எந்த காலகட்டத்தில இருந்து தாக்குதலுக்கு ஆளாகிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த லிஸ்ட் நான் படிச்சேங்க, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருந்தது. அந்த மக்கள் அப்படி என்ன பண்ணுனாங்க? ஏன் அந்த தலித் சமூகத்தை வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து இந்த சமுதாயத்துல கொடுமை பண்றாங்க, சித்திரவதை பண்றாங்க? 1921 அப்பவே வந்து ஆரம்பித்து விட்டது. சோ அதுல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்குமே வந்து அந்த மக்கள் மீதான அந்த வன்முறை, அந்த தாக்குதல் என்பது நடந்துகிட்டே இருக்குது. அதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா இந்த ஜாதி மட்டும்தாங்க. அதாவது நீ வந்து தலித்து, நீ தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க, என்ன உன்னோட சமூகத்தோட நீ வந்து பொண்ணு எடுத்துக்கோ, பொண்ணு கொடுத்துக்கோ, யாரும் வந்து எதுவும் சொல்ல போறது கிடையாது. ஆனால் அதை தாண்டி எங்க சமூகத்துல வந்து நீ பொண்ணு எடுக்கணும், பொண்ணு கொடுக்கணும் நினைக்கிறது தான் தவறு. அந்த ஆணவ படுகொலை என்பது அங்கதான் நடக்கிறது. இந்த தமிழகத்துல 50 வருடங்களுக்கும் மேலாக மூத்திரச்செடியை தூக்கிக்கிட்டு தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய ஈரோடு ராமசாமி நாயக்கர் அவர்கள் இந்த ஜாதிக்கு எதிராக, மதத்திற்கு எதிராக, இந்த தீண்டாமைக்கு எதிராக, என்ன விதவை திருமணத்தை ஆதரித்து, குழந்தைகள் திருமணத்தை எதிர்த்து, இப்படி பல போராட்டங்களை முன்னெடுத்தாலும் கூட இன்னைக்கு வந்து இந்த சமூகம் வந்து திருந்துற மாதிரி இல்லை. அப்படின்னா இங்க குற்றம் என்பது யார் பக்கம் இருக்குது? இங்க வந்து குற்றவாளி யார் என்று பார்த்தால் தந்தை பெரியார் தான் குற்றவாளி நான் சொல்றேன். ஏன்னா நீங்க எந்த உச்ச வரம்புக்கு நீங்க போங்க, உயர்நீதிமன்றம் போங்க, உச்ச நீதிமன்றம் போங்க, குடியரசுத் தலைவர் போங்க, நீங்க எங்க போனாலும் இந்த ஜாதி என்ற ஒரு அடிப்படையை வந்து நீங்கள் தகர்த்தெறியவே முடியாது. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, 2010ஆம் ஆண்டு ஒரு புள்ளி விவரம், ஆணவ படுகொலைகள் எவ்வளவு நடந்திருக்கு தெரியுங்களா? உலகம் முழுவதும் 5000 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அதுல அதிகமாக நடந்த நாடு எது தெரியுங்களா? இந்தியா. இந்தியாவில மட்டும் 1000 படுகொலைகள் நடந்திருக்குது. இன்னைக்கு என்னுடைய சமூகத்திற்காக இந்த கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, வன்னிய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, தலித் சமூகத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, இப்படி 2 பெரிய கட்சிகள் உள்ளன, விசிக, பாமக. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஜாதி கட்சிகள் என்ற அடையாளத்தை வந்து இன்னைக்கு தமிழகத்துல ஆழமாக விதைச்சிருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அடங்க மறு, அத்துமீறி, திமிரு எழு, இதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய விடயங்கள். அதே மாதிரி சிறுத்தைகள் மீது குறைந்தபட்சம் 4 வழக்குகளாவது இருக்க வேண்டும். ஒவ்வொரு சிறுத்தைகள் மீதும் 4 வழக்குகள் இருக்க வேண்டும். பாராளுமன்றத்துல வந்துட்டு MP ரவிக்குமார் என்ன பேசுறாரு அப்படின்னா, காதல் திருமணம் செய்து கொண்டால் குறைந்தது 10 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்க வேண்டும் தமிழக அரசுன்னு சொல்றாரு. இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்ப காதலிக்க தூண்டுவது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திய விசிக கட்சியில் இருக்கக்கூடியவங்க தான் காதலிக்க தூண்டுறாங்க. தலித் சமுதாயம் தான் வந்து காதலிக்க தூண்டுறாங்க. அந்த சமுதாயத்துக்குள்ள காதலிச்சுட்டா பிரச்சனை இல்லைங்க, வேற சமூகத்தை வந்து நீங்க பார்க்கும்போதுதான் இங்க ஆணவ படுகொலையே வந்து நடக்கிறது. அப்ப இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்கிறது. காதலிக்க தூண்டுவது அரசியல் கட்சி தலைவர்கள் தான். அந்த ஆணவ படுகொலைக்கு காரணமாக இருப்பதும் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும்தான். அதே மாதிரி அண்ணன் திருமா அவங்க பேசிய வசனமா தான் இது இருந்தது நான் நினைக்கிறேன். கவுண்டனை வெட்டி கவுண்டச்சியை கட்டு. அப்ப இருக்குமா இருக்காதாங்க அந்த கோபம், அந்த வெறி, அந்த கொலை வெறி தாக்குதல் இருக்குமா இருக்காதா? எங்க குடும்பத்துல ஒரு பொண்ணை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்து ஒரு நல்ல குடும்பத்தை பார்த்து திருமணம் பண்ணும்பொழுது நீங்க 10 ரூபாய் கூலிங் கிளாஸ் போட்டு வந்துட்டு இந்த பொண்ணை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி திருமணம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்க விடுவோமா? இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதற்கு வித்திட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் திருமா. இதுதான் வந்து சமூக வலைத்தளங்கள்ல வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள், நீங்க எவ்வளவு பெரிய படிப்பாளியாக கூட இருந்துட்டு போங்க, நீங்க எவ்வளவு சொத்துனாலும் வச்சுட்டு போங்க, எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஆனால் எங்க குடும்பத்துக்குள்ள நீங்க வராதிங்க, அதை நாங்க ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டோம். எங்க ஜாதி சமூகம் இருக்குதா இல்லையாங்க? இன்னைக்கு ஜாதிக்கு ஒரு தலைவர் இருக்காங்க, ஜாதிக்கு ஒரு கட்சி இருக்குதுங்க, ஜாதிக்கு ஒரு சேனல் இருக்குதுங்க. நீங்க மறுக்க முடியுமா இதுக்கு? இன்னைக்கு ஜாதி சார்ந்து எத்தனை மேட்ரிமோனி இருக்குது, தமிழகத்துல எத்தனை தெருக்கள் இருக்குது, எத்தனை பெயர்கள் இருக்குது, ஜாதி சார்ந்த பெயர்கள் இருக்குது. அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் ஜாதி சான்றிதழ் கேட்குதா இல்லையா? ஒரு வேலைக்கு போனா ஜாதி சான்றிதழ் கேட்கறாங்களா இல்லையா?
அதை நம்மளால ஒருபோதும் மறுக்க முடியலையே. ஏன் அதை வந்து நீங்க தகர்த்து எரிய முடியல? ஜாதின்றது எதுல இல்லைங்க, கவர்மெண்ட்ல போய் நீங்க பாருங்க எத்தனை பிரிவுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, எனக்கு தெரிந்து ஒரு 7 பிரிவுகள், அதுல எம்பிசி வருது, பிசி வருது, ஓசி வருது. இந்த மாதிரி பிரிவுகளை வந்து அரசாங்கமே கொண்டு வந்திருக்குது. எப்படி நீங்க ஜாதி மதத்தை வந்து நீங்க ஒழிக்க முடியும்? அது வந்து நடக்காத விடயங்க. எத்தனை நூற்றாண்டு காலம் எடுத்தாலும் கூட இந்த ஜாதி மதம் என்பது ஒளிவே ஒழியாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 2024 கம்யூனிஸ்ட் கட்சி மீது திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. ஏன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து காதலுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. நீங்க எதுக்கு உள்ள வரீங்க? எங்களுடைய சமூகம் வேறு, எங்களுடைய ஜாதி வேறு, நாங்க அதுக்குள்ள வாழ்ந்துகிறோம், நீங்க ஏன் உள்ள வரீங்க? ரவீந்திரன் துரைசாமி அரசியல் விமர்சகர் என்ற போர்வையில அவர் வந்து சேனல்ல உட்காரும் பொழுது இந்த எலெக்ஷனுடைய அந்த ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு வங்கி எப்படி எல்லாம் இருக்கும், எலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும், யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டுகள் கிடைக்கும் என்று அவர் பேசும் பொழுது ஜாதி இல்லாம அவர் பேசவே மாட்டாருங்க. பக்கா நாடார் அவர் வந்துட்டு, அவர் ஜாதி இல்லாம பேச மாட்டாரு. பள்ளம், பறையன், கவுண்டரு, நாடாரு, கோனாரு இப்படி பிரிச்சு இவ்வளவு ஓட்டுகள் கிடைக்கும், இவங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு இவ்வளவு ஓட்டுகள் கிடைக்கும் அவர் ரொம்ப தெளிவாக பொது தளத்துல வந்து உட்கார்ந்து பேசுறாரு. இதை ஏன் வந்து இந்த அரசியல் கட்சிகள் ஒருத்தர் வந்து கேட்கவே இல்லை. நான் நிறைய முறை அந்த பதிவுகள் நான் போட்டுக்கங்க. பொது தளத்துல உட்கார்ந்துட்டு ஜாதி வாரியாக சேர்த்து கொடுக்கிறது, ஜாதி வாரியாக ஓட்டுகளை வந்து பிரிக்கிறது, எந்த மாவட்டத்துல வந்து எந்த ஜாதி அதிகமாக இருக்குது அங்க ஒரு சீட்டை கூட இவ்வளவு மக்கள் மக்கள் இவ்வளவு ஓட்டு போடுவாங்களா, அந்த மக்கள் இவ்வளவு ஓட்டு போடுவாங்க, இன்னைக்கு பாக்குறாங்களா இல்லையா? டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் பிளாஸ்டிக் சேர் என்ற ஒரு அடையாளம் அந்த திருமாக்கு இருக்குதா இல்லையா? 2 சீட்டு திருமாக்கு இருக்குதா இல்லையா? அந்த பெயர் இருக்குதா இல்லையா? கோவிலுக்குள்ள இன்னைக்கு திரௌபதி கோவிலுக்குள்ள அவங்க விடுறாங்களா? இல்ல. இதையே வந்து தமிழக அரசு முன்னெடுக்கல, கோவிலை ஏன் பூட்டி வச்சாங்க? அப்ப அரசாங்கமும் ஒரு காரணமாகத்தானே இதுல இருக்குது. அந்த பூட்டையை உடைத்து கொண்டு கோவிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்களை ஏன் கூட்டிட்டு போல? முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து அழைச்சிட்டு போனாரு மதுரை கோயில்ல, அவரை வந்து ஒரு சமூகத்துக்குள்ள அடைச்சிட்டாங்க, தேவர் அப்படின்ற சமூகத்துல அடைச்சிட்டாங்க, காமராஜர் ஐயா நாடார் சமூகத்துக்குள்ள அடைச்சிட்டாங்க. இப்படி வந்துட்டு மக்களுக்காக போராடி எல்லா தலைவர்களையும் வந்து இன்னைக்கு சமூகத்துக்குள்ள ஒரு ஜாதிக்குள்ள அடைச்சிட்டாங்க. நீங்க இதை ஒருபோதும் நீங்க தகர்த்து எறியவே முடியாது. அதனால நாம என்ன சொல்றோம்னா, பிள்ளைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க. பெற்றோர்கள் செய்யக்கூடிய இந்த ஆணவ படுகொலை தடுக்கணும் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு தான் முதல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏன்னா அரசாங்கத்துல பள்ளிக்கூடம் போகும்பொழுது சர்டிபிகேட் கேட்கறாங்க ஸ்கூல்ல. அப்ப பிள்ளைங்களுக்கு ஜாதி தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சமூகம் தெரியாதா? இந்த டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய இந்த கவின்குமாருக்கு என்ன ஜாதின்னு தெரியாது, அவன்லாம் ஜாதி பார்த்து பழகவே இல்லைன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஐடி படிக்கக்கூடிய பையனுக்கு அவன் என்ன சமூகத்தை சார்ந்தவன் தெரியாதுங்களா? கண்டிப்பாக தெரியுங்க. பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லணும்? நம்மளுடைய குடும்பம் இதுதான், கலாச்சாரம் இதுதான், பண்பாடு இதுதான், நம்முடைய குலதெய்வம் இதுதான், நாம இதைத்தான் வந்து வழிபட்டுட்டு இருக்கிறோம். சோ நல்லா படி, உனக்காக நான் வந்து என்னன்னாலும் நான் பண்றேன், நல்ல ஒரு வேலையை வந்து தேடு, நல்லபடியா ஒரு இடத்துல திருமணத்தை நான் பண்ணி வைக்கிறேன் நல்ல குடும்பத்துல, அது வந்து நம்மளுடைய சமூகம் சார்ந்த இடமாக இருக்கணும். நம்ம ஜாதிக்குள்ள திருமணத்தை நான் பண்ணி வைக்கிறேன், இதைத்தான் வந்துட்டு கவுன்சிலிங்காக கொடுக்கணும். பெற்றோர்கள் இதை பண்ணா மட்டும்தான் எங்க ஆணவ படுகொலையை தடுக்க முடியும். பிள்ளைங்க பாவம், பிள்ளைங்களுக்கு தெரியாது. இந்த வயதுல வரக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த காதல் என்ற விடயம். அது தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் குடும்ப கலாச்சாரம் கட்டுப்பாடு என்ற ஒரு விடயம் இருக்குதுங்க, ஏத்துக்கவே மாட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அரசாங்கம் வந்து எவ்வளவு வந்து இதற்கு வந்து புத்திமதி சொன்னாலும், நீதிமன்றம் எவ்வளவோ சட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட இதெல்லாம் வந்து ஊறி போன ஒரு விடயம். குடும்பம், கௌரவம், மானம், இதெல்லாம் வந்து குடும்பம் இன்னைக்கு வந்து குடும்பமா கட்டி காத்து வரக்கூடிய ஒரு விடயம். இந்த வள்ளி கும்மி பாட்டுல சத்தியம் வாங்குறாங்க, நாங்க சொல்ற பையனை தான் திருமணம் பண்ணணும், நாங்க சொல்ற பொண்ணதான் நீங்க திருமணம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன் கொண்டு வராங்க? அவங்க குடும்ப கலாச்சாரத்தை வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி தராங்க. அது ஒண்ணும் தவறே கிடையாது. இருந்தாலும் கூட தைரியத்தை சொல்லி வளர்க்க வேண்டும். ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது? ரிதன்யா மாதிரி தற்கொலை செய்யாமல் அந்த பிரச்சனையை வந்து எப்படி எதிர்கொள்வது? ஒரே சமூகம், ஒரே மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, தற்கொலை பண்ணாமல், கொலை பண்ணாமல் அந்த பிரச்சனையை எப்படி வந்து நம்ம சமாளிக்கணும்? இந்த ஒரு விடயத்தை வந்து பிள்ளைங்க மத்தியில மனதுல வந்து ஆழமாக பதிக்க வேண்டும். அதுதான் இங்க பண்ண வேண்டிய ஒரு விடயம். அதுதான் சமூகத்திற்கான இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கான ஒரு மாற்றம். முக்கியமான ஒரு காரணம், முக்கியமான ஒரு தீர்வு அப்படின்னா இந்த பெற்றோர்கள் கையில தான் அது இருக்குது. அதனால எத்தனை சட்டங்கள் கொண்டு வந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்க ஒருபோதும் வந்து மாற்றவே முடியாது. இன்னும் சொல்ல போனா திருநெல்வேலி மாவட்டத்துல இந்த இரு சமூகத்தில் ஏற்பட்ட அந்த கலவரம், அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா காவல் ஆய்வாளர் ஒரு பையனை வந்து, வயசு பையனை வந்து சுட்டிருக்காங்க. அந்த பையன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறான். இவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், இந்த 2 குடும்பங்களையும் வந்து நிம்மதி இல்லாம போகுது. என்ன, இங்க ஒரு உயிர் போயிடுச்சு, இதற்கு பழிக்கு பழி அவங்க வந்து ஒரு உயிரை எடுப்பாங்க. இந்த மாதிரி பரம்பரையா நாம கொண்டு வர்றோமாங்க? ஏங்க பண்ணணும்? குடும்பங்கள் ஏன் அமைதியை, நிம்மதியை இழந்து நாம ஏன் வாழ்ந்துட்டு இருக்கணும்?
சோ இதெல்லாம் வந்து பிள்ளைங்கிட்ட சொல்லி புரிய வைங்க. படிக்கும் போதே சொல்லிடுங்க நீங்க. அதாவது பள்ளிக்கூடத்துல வந்து கயிறு கட்டாதீங்க, உத்திராட்ச மாலை போடாதீங்க, திருநீர் வைக்காதீங்க, சிலுவை போடாதீங்க. இதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் வந்து ஒரு சட்டத்தை வந்து இயற்றவில்லை? இதற்காக ஏன் நீங்க ஜாதி சான்றிதழ் வந்து நீங்க கேட்கறீங்க? இத்தனை விளம்பரங்கள் வந்து தொலைக்காட்சியில வரும்பொழுது நீங்க ஏன் இதை தடை செய்யவே இல்லை? ஆன்லைன் விளையாட்டு எப்படி வந்து குற்றமாகுமோ அதே மாதிரி நாடார் மேட்ரிமோனி, தேவர் மேட்ரிமோனி, எல்லா ஜாதிக்கும் ஒரு மேட்ரிமோனி வந்து நீங்க விளம்பரமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை ஏன் வந்து அரசாங்கம் தடை செய்யவே இல்லை? இது தவறு இல்லையா? ஜாதி சங்கங்கள் இருக்குது, அதை ஏன் தடை செய்யவே இல்லை? எத்தனை தெருக்கள் இன்னைக்கு வந்து ஜாதி பெயர்ல இருக்குது, அதையே வந்து தடை செய்யல. உங்க கட்சியில வந்து நீங்க சீட்டு கொடுக்கும் பொழுது ஜாதி பார்த்து தானே நீங்க சீட்டு கொடுக்குறீங்க, சமூகம் பார்த்து தானே சீட்டு கொடுக்குறீங்க, எந்த ஜாதிக்கு வந்து ஓட்டு அதிகமா இருக்குன்னு பார்த்து தானே நீங்க கொடுக்குறீங்க. அப்ப எல்லா இடங்கள்லயும் இது வந்து வேரூன்றி இருக்கிறது இந்த ஜாதி என்ற ஒரு கட்டமைப்பு. இதை உடைத்தெறியணும் என்று நினைப்பது மிக 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 பெரிய முட்டாள்தனம். இதை எப்படி நாம வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் பிள்ளைங்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அவரொரு குடும்பத்தை பார்த்துட்டு அவரொரு குடும்பத்துக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துட்டு அப்படி போயிடணுமே தவிர, எந்த தலித் சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவன் மாணவியாவது அவங்க சமூகத்தில் உள்ள காதலிக்கிறாங்களா, அவங்க சமூகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஜாதியை வந்து காதலிக்கிறாங்களா? ஏன் அது நடக்க மாட்டேன்னுது? உங்களுடைய பார்வை ஏன் வந்து மேல் ஜாதி நோக்கியே இருக்குது? அந்த கேள்வி நமக்கு வருதா வரலையா? அது பார்ப்பாடாக இருந்துட்டு போட்டுங்க, பூணூல் போடவனா இருந்துட்டு போட்டோம், இல்ல சைவம் வைணவம் எந்த மதம் எந்த ஜாதி எதுவாக கூட இருந்துட்டு போட்டும், அவங்க குடும்பம் அவங்க கலாச்சாரம் பண்பாடோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை வந்து சீர்குலைக்கிற மாதிரி இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் காதலிக்க தூண்டுவது என்ன, வயதுல வரக்கூடியதுதான் இது. அதெல்லாம் ஒண்ணுமே தவறே இல்லை. காதலிக்கிறது என்னங்க தவறு அப்படின்னு அண்ணன் திரும்ப கேட்கிறாரு. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஏன் காதலிக்கணும்னு நான் கேட்கிறேன். பெத்து வளர்த்த அம்மா அப்பாக்கு திருமணம் பண்ணி தரதுக்கு தெரியாதா? நீங்க யாருங்க அதெல்லாம் சொல்றதுக்கு? உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது? காதலிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய சட்டத்தை வந்து அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை இவங்க முன்னெடுப்பாங்க பொழுது இவ போற போக்க பார்த்தா அது அப்படிதான் இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு குற்றம். அதனால தனி மனிதனுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி குடும்பத்துக்கு உரிமை இருக்கிறது. TS அருண்குமார் ஒரு வழக்கறிஞர் அவர் சொல்லியிருக்காரு, 100க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குது. ஆணவ படுகொலை பண்ணிட்டியா, வா நான் வந்து உன்னை ஜாமீன் எடுக்கிறேன், என்கிட்ட நீ தாராளமா வா அப்படின்னு முகநூல்ல ஒரு பதிவு போட்டுக்காரு. என்ன காரணம்? இப்படிப்பட்ட வழக்கறிஞர்கள் உருவாவதற்கு என்ன காரணம் என்றால் இந்த அரசாங்கம் காரணம், இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் காரணம், அதையும் தாண்டி இந்த ஜாதியில் இருக்கக்கூடிய மக்கள், தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிக முக்கியமான ஒரு காரணம். நீங்க எல்லாம் உங்களுடைய ஜாதியில இருந்து வேற ஜாதிக்கு போகணும்னு நினைக்கிறதே தவறு. முதல்ல இருக்கக்கூடிய உங்களுடைய சமூகம், உங்களுடைய ஜாதியை நீங்க நேசிங்க. நீங்க ஏன் உங்களை குறைச்சி வந்து மதிப்பிடுறீங்க? உங்களுடைய சமூகம் நல்ல சமூகம், நல்ல ஜாதி, அது உயர்ந்த ஜாதி, உயர்ந்த சமூகத்தில் நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஏன் வந்து தலித்து தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏன் நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க ஓயாம? எனக்கு தெரியவே இல்லை அந்த கேள்வி ஏன் வருது. மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி, ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலை செய்யக்கூடிய அந்த காலகட்டத்துல அப்படிப்பட்ட ஒரு சமூகம் அது. நாங்க ஒடுக்கப்படுறோம், அடக்கப்படுறோம், இதெல்லாம் வந்து ஏன் நீங்க பேசுறீங்க? திரைப்படங்கள், எத்தனை திரைப்படங்கள் நீங்க வருது தெரியுங்களா? ஜாதி சார்ந்து சமூகம் சார்ந்து இந்த ரஞ்சித், மாரி செல்வராஜ் எல்லாம் வந்த பிறகு ஆணவ படுகொலைகள் அதிகமாக நடந்துட்டு இருக்குது. இதை வந்து நீதிமன்றம் தாமாக முன் வந்து வழக்கு தொடுக்க வேண்டும். இந்த மாதிரியான திரைப்படங்களை தடுக்க வேண்டும். வன்முறை தூண்டுவது திரைப்படங்கள்ல தான் நடக்குது, கஸ்டடி டெத் நடக்குது, பாலியல் பலாத்காரங்கள் இதெல்லாம் வந்து நடக்குது. இந்த ஆணவ படுகொலைகள் இது எல்லாமே வந்து திரைப்படங்கள்ல, திரைத்துறையில தான் நடந்துட்டு இருக்குது. நீ வந்துட்டு 10 ரூபா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு என்னுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து நீ மடக்கணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா நான் சும்மா விடுவேனா? நான் பண்ணதான் செய்வேன், நான் கொலை பண்ணதான் செய்வேன். என் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பையன் ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டாலும் பரவாயில்லங்க, ஆனா ஏன் பொண்ணை வந்து நான் வேற சமூகத்துல கொடுக்க மாட்டேன்றதுல உறுதியா இருக்கிறாங்க. அப்ப இந்த ஜாதி பிரச்சனையை, சமூக பிரச்சனையை வன்முறையை தூண்டுற மாதிரி ரஞ்சித், மாரி செல்வராஜ் மாதிரி நாட்கள் திரைப்படங்கள் வரும் பொழுது அரசாங்கம் இதை வந்து தடை செய்ய வேண்டும். நீதிமன்றம் வந்து இதற்கு தடை போட வேண்டும். இதுதான் இங்க வந்து ஒரு தீர்வாக இருக்க முடியுமே தவிர நீங்க ஜாதியை அழிக்க போறேன், ஒழிக்க போறேன், சமூகத்தை காக்க போறேன்னா ஒருபோதும் வந்து கொடியை தூக்கிட்டு வராதிங்க. இது நடக்கவே நடக்காது. அந்த மாற்றத்தை யாரும் விரும்பவே மாட்டாங்க. நீங்க ஒரு பக்கம் வந்து இந்த கலப்பு திருமணத்தை, காதலை வந்து நீங்க ஆதரித்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது ரொம்ப கிளியரா வந்துட்டு நாடக காதல் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்றத வெப் சீரிஸா எடுக்கிறான், திரைப்படங்களா எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க கும்மி பாட்டு மூலமாக. அப்ப ரொம்ப தெளிவாக தெரியுது, நீ இதை பண்ண நான் இதை பண்ணுவேன், நீ இதை பண்ணாதான் நான் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். ரொம்ப கிளியரு. ரொம்ப அழகான ஒரு தீர்வு என்ன அப்படின்னா அவரவர் குடும்பத்துல அவரவர் நிம்மதியா வாழ்ந்துட்டு போகணும். சமூகம் தாண்டி குடும்பம் தாண்டி வரணும்ன்றதை நீங்க ஒருபோதும் திங்க் பண்ணாதீங்க. உங்க பிள்ளைங்கிட்ட ஆழமாக சொல்லி
பதிய வைங்க. குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த பிள்ளைங்களை வந்து பலிகடா ஆக்குறீங்க. பெற்றோர்கள் தான் வந்து பிள்ளைகளுக்கு மரணத்திற்கு முழுக்க முழுக்க காரணம். இந்த கவின்குமாரோடைய கொலைக்கு காரணம் வந்து அவங்களுடைய தகப்பன். 11th படிக்கும் போது அந்த பையன் அந்த லவ் பண்ணான்னா சிவியரா கண்டிச்சிருக்கணும் அந்த பையனை. அந்த பெற்றோருடைய கண்டிப்பையும் தாண்டி அவன் வந்து திருமண பேச்சை ஆரம்பிக்கிறாங்கன்னு அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கான்னா அது எந்த அளவுக்கு வந்து அந்த விதை என்பது ஆழமாக இருக்கிறது. இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த அளவுக்கு ஆழமாக விதைச்சிருக்கிறாங்க இந்த இளைஞர்கள் மத்தியில. தலித் மாணவர்களுடைய படுகொலைக்கு, மாணவியுடைய படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும்தான். இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய ரஞ்சித், மாரி செல்வராஜ் மாதிரியான ஆட்கள் மட்டும்தான். இதை வந்து நீதிமன்றம் புரிந்து கொள்ள வேண்டும். தாமாக முன் வந்து இவங்க மீது வந்து வழக்கு தொடுக்க வேண்டும். காதலை ஒருபோதும் வந்து இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி. பெற்று வளர்த்து ஆளாக்கிற எங்க பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு தெரியும் யாரை திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று. இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக தீவிரமான ஒரு கொள்கை கோட்பாடு. அதை உடைக்கணும்னு எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து முன் வந்தீங்க அப்படின்னா இந்த ஆணவ படுகொலைகளை தடுக்கவே முடியாது. இதுதான் சமூகத்தின் பார்வையாக, அந்த மக்களின் பார்வையாக உள்ளது, கருத்தாக உள்ளது. ஸோ இந்த மாதிரி கவின்குமாரோடைய கொலைதான் கடைசி கொலையாக இருக்க வேண்டும். தயவு செய்து அந்த குற்றவாளிக்கு வந்து என்ன உச்சபட்ச தண்டனை இருக்கோ அதை வந்து கொடுக்கணும். அந்த இளைஞனுடைய வாழ்க்கை போயிட்டு, இந்த பையனோட உயிர் போயிட்டு, அந்த பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த 2 குடும்பங்களும் சின்ன பின்னமாகி விட்டது. இது தேவையாங்க? இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் நமக்கு தேவையாங்க? படிக்கிற காலகட்டத்துல ஏன் நமக்கு இதெல்லாம் தேவை? இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய பேச்சை ஒருபோதும் கேட்கவே கேட்காதீங்க. இவங்கதான் முழுக்க முழுக்க இந்த படுகொலைகளுக்கு காரணம். டாக்டர் அம்பேத்கர் வந்து என்ன சொன்னாருங்க? காதலிக்க சொன்னாரா? கலப்பு திருமணத்தை பண்ண சொன்னாரா? படிக்கிற காலகட்டத்துல படிங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்க வாங்க, அதற்கு பிறகு ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று சொன்னாரே தவிர, அண்ணன் திருமா மாதிரி படிக்கிற காலகட்டத்துல நீ வந்து கூட்டிட்டு ஓடு, அது மேல் ஜாதி பிள்ளையா பார்த்து கூட்டிட்டு ஓடுன்னா அவர் சொல்லவே இல்லை. ஆட்சி அதிகாரம். அண்ணன் திருமா அவர்களுக்கு ஒரு சவால் விடுறேன் நானு. உங்களால் தமிழகத்தை ஆள முடியுமா? அந்த திராணி, அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? 2 சீட்டு கொடுத்தா போதும், எனக்கு பிளாஸ்டிக் சேரே போதும்ன்ற மாதிரி நீங்க இன்னும் அந்த டிஎம்கே கூட்டணியில தானே நீங்க இருக்கிறீங்க. உங்களால ஏன் வந்து வர முடியாது முதலமைச்சராக? நீங்க கேள்வி கேட்கறீங்க. 25 வருடங்களாக நான் இருக்கேன், என்னால ஏன் ஒரு முதலமைச்சர் வர முடியாதா? எனக்கு அந்த தகுதி இல்லையா? கண்டிப்பாக தகுதி இருக்குது. நான் அதைத்தானே எதிர்பார்க்கிறேன். ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பர்சன் வந்து தமிழகத்தை ஆள வேண்டும். அதுதானே சமூக நீதிக்கான ஒரு மாற்றமாக இருக்க முடியும். அதைத்தானே வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து இலக்கு கிடையாது. இந்த பதவி, நாட்கள் இதெல்லாம் வந்து எனக்கு ஆசையே கிடையாது. நான் மேடையில பேசிட்டே இருப்பேன், முதலமைச்சர் ஏன் என்னால ஆக முடியாதா என்ற கேள்வி வந்து முன்வைப்பேன். நான் பேசிட்டே இருப்பேன். கீழே இருக்கக்கூடிய சிறுத்தைகள் எல்லாம் வந்து கை தட்டிட்டே இருக்கணும். இதுதான் வந்து அண்ணன் திருமாவுடைய இலக்கு, கொள்கையை, கோட்பாடாக இருக்கிறத தவிர அதை கடந்து இந்த 2 சீட்டு இல்லைங்க, 234 தொகுதியிலையும் வந்து நாளை நிறுத்துறேன், வேட்பாளர் நிறுத்துறேன், வெற்றி பெறுறோம், தனியா வந்து தனி கட்சியாக ஆட்சி அமைக்கிறோம், இதெல்லாம் சொல்லக்கூடிய திராணி தைரியம் வந்து திருமா அண்ணன் அவர்களுக்கு இல்ல. அப்படி சொன்னாலும் கூட அது நடைமுறையில வரவே வராது. சும்மா டிஎம்கே வந்து பிளாக்மெயில் பண்ற ஒரு விடயமாக, அதுவும் எலெக்ஷன் வர்றப்பதான் இந்த பேச்சுக்கள்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதை மட்டும் தான் அண்ணன் திருமாவால பண்ண முடியுமே தவிர, அதை தாண்டி ஒரு கோவிலுக்குள் நுழைவதோ அல்லது ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதோ இதெல்லாம் வந்து அண்ணன் திருமாவால எத்தனை 100 ஆண்டு காலங்கள் ஆனாலும் பண்ணவே முடியாது. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாராலையும் இதை பண்ணவே முடியாது. அவங்களுடைய கோபம், சினம் இதெல்லாமே வந்துட்டு மேடையோட முடிந்து விடும். அவ்வளவுதான். இப்படி மேடையில நின்று பேசியே சிறுத்தைகளை வந்து உசி பத்தி விட்டு 10 ரூபா கூலிங் கிளாஸ போட்டு அவங்க லவ் பண்ண போவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க, லவ் பண்ண போவாங்க. கடைசி வரைக்கும் வந்துட்டு அண்ணன் திருமா மாதிரியான ஆட்களுக்கு கை தட்டிட்டு அவங்களுடைய காலம் எல்லாம் கழிந்து விடுமே தவிர, அவங்களுடைய கனவு, அவங்களுடைய எதிர்பார்ப்பு அண்ணன் திருமா மாதிரியான ஆட்கள் நம்ம தலித் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு போசன் வந்து ஆள வேண்டும் தமிழகத்தை. உண்மையான தமிழ் குடிகள் அவர்கள். அவங்க தமிழகத்தை ஆள வேண்டும். அந்த கனவை வந்து ஒருபோதும் இவர்கள் நிறைவேற்றவே மாட்டார்கள். இந்த மாதிரியான அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கைத்தட்டி அவருடைய வாழ்க்கை எல்லாம் அழிந்துவிடும். இல்ல அப்படின்னா ஆணவ படுகொலையில அவங்களுடைய வாழ்க்கை வந்து அழிந்துவிடும். இவ்வளவுதான் அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய விடயமே தவிர, அண்ணல் அம்பேத்கர் சொன்ன விடயங்கள், அந்த கனவு இதெல்லாம் ஒருபோதும் தமிழகத்துல நடக்கவே நடக்காது. சோ மீண்டும் நம்ம சந்திக்கலாம் ஒரு நல்ல சம்பவத்துடன். இந்த கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. இது எனக்கான தளம் மட்டுமல்ல, இது உங்களுக்கான தளம். அதனால தயவு செய்து கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.